சவூதி தமிழ் அசோசியேஷன் செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். லண்டனில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் சவூதி அரண்மனை இளவரசர் இறந்து கிடந்த சம்பவம் குறித்து இங்கிலாந்து நீதிமன்ற விசாரணை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சவூதி அரச குடும்பத்தைச் சேர்ந்த 29 வயதான இளவரசர் அப்துல்லா பின் ஃபஹத் பின் அப்துல்லா பின் அப்துல் அஜிஸ் பின் ஜலவா அல் சவூத் லண்டன் கென்சிங்டனில் உள்ள மேரியாட் ஹோட்டல் அறையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக லண்டன் கொரோனர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் மதுபானத்துடன் ஆபத்தான போதைப் பொருட்களை கலந்து உட்கொண்டதால் ஏற்பட்ட மாரடைப்பே அவரது உயிரிழப்புக்கு காரணம் என அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரது இரத்தத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 3 மடங்கு அதிகமாக மதுவின் அளவு இருந்ததுடன் அபாயகரமான போதைப் பொருட்களும் கலந்திருந்தது மருத்துவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்தச் சம்பவம் எந்தவித சதித்திட்டமும் இன்றி தவறுதலாக நடந்த விபத்து என்றும் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. சவூதி அரேபியாவில் வாழும் தமிழ் மக்களே, சட்டதிட்டங்கள் மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு தொடர்பான இதுபோன்ற மிக முக்கியமான செய்திகளையும் எச்சரிக்கைகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவூதி தமிழ் அசோசியேஷன் பக்கத்தை தொடர்ந்து பின்பற்றுங்கள். தவறவிட்டால் உங்கள் பாதுகாப்பான சவூதி வாழ்விற்கான முக்கிய அப்டேட்டுகளை நீங்கள் இழக்க நேரிடும்.